வணக்கங்க. இன்றைக்கி ஒரு 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 2 கேள்விகளுக்கும் பதில் எப்படி செயல்படுத்தினா அந்த வாழ்க்கையிலேருந்து அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்கங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. முதல் கேள்வி, ஒரு நபர் திருச்சின்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். அதனால தான் நான் பப்ளிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சார், ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் சார், ஒரு நல்ல சம்பளம் எனக்கு கிடைக்கணும், நான் என்ன செய்கிறது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல சார். ஒரு வேலை செய்கிறேன் சார், ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிறவங்கலாம் மேலே போயிடுறான் சார், நம்மளோட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிறவங்கலாம் பெரிய வேலைக்கு போயிடுறான், பெரிய சம்பளத்துக்கு போகிறான். எனக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது சார். அது ஒரு நல்ல வேலையானு தெரியல, இல்லை அது வருமானமும் எனக்கு பத்தலை, என்ன செய்கிறதுனே தெரியல சார். நான் என்ன செஞ்சால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, ஒரு நல்ல வருமானம் எனக்கு தேவை, அதுக்கு நான் என்ன அஃபர்மேஷன் போடணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இரண்டாவது நபர் கேட்டது, சார் எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது சார், அந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் கொஞ்சம் லாபம் வந்துட்டு இருந்தது சார், அதை வச்சு கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன் சார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்குது சார், அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கே ரொம்ப காம்படிஷன் வந்துருச்சு, என்ன செய்கிறதுனே தெரில. நானும் அஃபர்மேஷன்லாம் நான் உங்கள் வீடியோ பார்த்து போட்டுட்டு தான் சார் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு மாற்றம் வரல. ஸோ நான் எந்த மாதிரி அஃபர்மேஷன் போடணும், எனக்கு அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் வரணும் அப்படிங்கிற 2 விதமான கேள்விகள். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, அஃபர்மேஷன் போட்டால் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க. பட் பாசிட்டிவாக எப்படி நம்ம அஃபர்மேஷன் போடணுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய முடிவில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும், நல்ல வருமானத்தோடு கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எந்த மாதிரி நம்ம சிறப்பான ஒரு அஃபர்மேஷன் போட்டால் நமக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸ், இல்லை செஞ்சிட்ருக்கிற பிஸ்னஸ், இல்லை வேறு பிஸ்னஸ், இல்லை எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே சிறப்பாக போகலாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவல். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இயல்பு தொழில் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 5 தொகுப்பு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக புரியும். என்ன சொல்ல வரேன்னாங்க, ஒவ்வொரு மனித பிறப்பும் நம்ம படைக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இறைத்தன்மை இல்லை இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு மேலே இருக்கிற சக்தி நமக்கு நிர்ணயம் பண்ணிடுது. நம்ம அதை செய்கிறோமா அப்படிங்கிறது பாருங்கள். கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன், அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேங்க. இயல்பு தொழில் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த இயல்பு தொழில்னால் என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேங்க. இயற்கை கொத்திசையான தொழில் அப்படின்னு செய்யலாம், அதுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியாது. இயல்பு தொழில்னாலும் அர்த்தம் தெரியாது. சிம்பிளாக நான் சொல்கிறேங்க, நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க, எந்த தொழில் வேணால் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சி மனதளவில் பிடிச்சிருந்தால் அந்த வேலையை செய்யுங்க. ஆனால் அந்த தொழிலோ அந்த வேலையோ செய்கிறதுனால உங்கள் மனசு பாதிக்கக்கூடாது. அதுதாங்க இயல்பு தொழில். புரிஞ்சிருக்குங்களா? அதாவது அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களோ, ஒரு லாபங்களோ, ஒரு குறைகளோ, ஒரு நிறைகளோ நம்ம மனசை பாதிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் இயல்பு தொழில். ஸோ சிறப்பாக உங்கள் மனசை பாதிக்காத எந்த தொழில், எந்த வேலையும் வேணால் சிறப்பாக செய்யுங்க. அற்புதமாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் சக்ஸஸ் ஆனதுனால தான் இந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது இந்த வீடியோ பார்த்து உங்களை செயல்படுத்துறதுல ஏதாவது ஒரு சந்தேகம், இல்லை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்களோட பேசுகிறேன், பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம். போகலாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அந்த முதல் நபர் கேட்டிருந்தார் இல்லைங்க, சார் நான் ஒரு வேலையில் இருக்கேன் சார், அந்த வேலையில் எனக்கு ப்ரமோஷன் வரல, எனக்கு ஒரு எக்ஸாம் எழுதினேன், அப்போவும் என்னால் அப்கிரேட் பண்ண முடியல, அந்த வேலை செய்கிறதே எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது சார், சம்பளமும் வருது சார், அந்த வருமானமும் எனக்கு பத்த மாட்டேங்குது, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஒரு மன திருப்தியாக இல்லை சார், நமக்கு கீழே வரான் சார், அவன்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு எங்கேயோ போயிடுறான் சார், நான் என்ன செய்கிறதுனே தெரில, என்ன அஃபர்மேஷன் சார் போடுறது அப்படின்னு கேட்டார். சிம்பிளாக அவருக்கு நான் சொன்னேங்க, இது உங்களுக்கும் பயன்படும். அதாவதுங்க, நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வேலையில் அவர் இருக்கார், அதில் ஒரு ப்ரொமோஷன் ஆகலை, ஒரு இன்க்ரிமெண்ட் வரல, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்கார், அதில் அவர் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அஃபர்மேஷன் போடணும்னு நினைக்கிறார். சிம்பிளாக அவருக்கு நான் என்ன சொன்னாங்க, அந்த வேலையை அவர் பிடிக்காமல் செய்கிறார், ஏன்னா அவர் நினச்ச வருமானம் அந்த வேலையில் இல்லை. நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, ஒரு வேலையில் இருக்கோம், அந்த வேலையில் அவன் கரெக்டாக இருக்கணும்,
என் மேனேஜர் கரெக்டாக இருக்கணும், எனக்கு ப்ரொமோஷன் வரணும், என் கீழே வேலை செய்கிறவன் கரெக்டாக இருக்கணும், எனக்கு சம்பளம் அதிகமாக வரணும் அப்படின்னு அஃபர்மேஷன் போட்டால் நமக்கு நடக்காது. ஏன்னா நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலை அது இயல்பு தொழிலாக நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அதை இறைவன் கிட்ட விட்டுடலாம். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் என்ன பண்ணணுன்னாங்க, மனதளவில் ஒரு அஃபர்மேஷன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன் நம்ம ஆள் மனசில் டச் ஆகணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக காலையில் எழுந்திரிச்சோன்னே இறைவன் அருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, ஒரு நல்ல வருமானத்தோட இந்த இறைவன், இந்த இறைத்தன்மை எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்கு, நான் நலமாக செஞ்சிட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு ஆஃபீஸ் போனால் டென்ஷன் இருக்கும், அங்கே போனால் மேனேஜர் ஒரு மாதிரி திட்டுவான், கீழே இருக்கிறவங்க கரெக்டாக கோஆர்டினேஷன் இருக்காது, அங்கே டார்கெட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இதெல்லாம் எது வேணால் இருக்கட்டுங்க. நீங்கள் நினைக்க வேண்டியது எப்பப்போ அந்த நெகட்டிவிட்டி உள்ளே வருதோ அப்போல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே மந்திர சொல் இது மட்டும்தான். புரியுதுங்களா? நான் சந்தோஷப்படுற மாதிரி இறைவனோட அருளால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வேலை, ஒரு நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுத்துருக்கிற அந்த வேலையை நான் மகிழ்ச்சியாக செஞ்சிட்ருக்கேன், அந்த சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துருக்கேன், இறைவனுக்கு நன்றி. இதை மட்டும் கேளுங்க. இதில் என்ன சார் மாற்றம் நடக்கும்? மாற்றம் நடந்திருக்கு, அதுதான் சொல்கிறேன். அவருக்கு என்ன மாற்றம் நடந்தது என்னங்க, ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் பண்ணார், ஒரு 15 நாள் பண்ணார். பார்த்திங்கன்னா அவருக்கு அதை சொல்ல பார்த்திங்கன்னா அவங்களோட நெய்பர்ஸ், அவங்களோட சப்பார்டினேட்ஸ், அவங்களோட பாஸ், அவங்களோட ஓனர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன், ஒரு கரெக்டான ஒரு வேவ் லென்த்தில் வந்தாங்க. ஏன்னா இவர் ஆஃபீஸ் போகும்பொழுதே ஒரு பயத்திலேயே போவார். இவன் இன்றைக்கி என்ன சொல்லுவானே தெரியலையே, அந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சு கொடுத்துட்டு வந்தோம், என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறானே தெரியலையே, இன்றைக்கி கீழே வரவன் வேலைக்கு வருவானா வரலையா, இல்லை அந்த வேலையை நம்ம செய்யணுமா அப்படின்னு குழப்பத்திலே போவார். காலையில் அஃபர்மேஷனை போடுவார், ஆனால் இந்த குழப்பத்திலே இருப்பார். அவருக்கு எதுவுமே கிடைக்கல, வருமானமும் பத்தலை, திருப்தியான வேலை கிடையாது, வேலை செய்கிற ஒர்க் பிளேஸ்லேயும் அவரால் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியல. புரியுதுங்களா? இந்த அஃபர்மேஷன் போட அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள், ஒரு 7 நாள், ஒரு 10 நாள், ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா அவங்களோட மேனேஜர்ஸ், அவங்களோட சப்பார்டினேட்ஸ், அவங்களோட கோஆர்டினேட்ஸ், அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வேவ் லென்த்துக்கு வந்துட்டாங்க. இவர் சொல்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க, அவங்க சொல்கிற வேலையும் ஒரு ஆன் டைமுக்கு ப்ராம்ப்டாக பண்ணி கொடுக்குறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் அவருக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனும் கிடச்சிது. ஸோ அவர் எதிர்பார்த்த பணம், அந்த வேலையில் வர ஒரு இன்ட்ரெஸ்ட் சிறப்பாக கிடச்சிது. நான் சொல்கிறது நம்ப முடியுது அவங்களால? அதாவதுங்க, நம்ம மனசில் என்ன இருக்கோ அது என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நமக்கு இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அதனால் ஒரு வேலையில் இருந்துட்டு அதை கஷ்டப்பட்டுட்டு செய்ய வேணாம், இஷ்டப்பட்டு செய்யுங்க. கஷ்டமாக இருந்தாலும் நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், நீங்கள் நினச்ச பொருளாதாரம் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். புரியுதுங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் ஃபார்முலா. சிறப்பாக செயல்படுத்துங்க. வேலையே எனக்கு இல்லை சார், அவங்களுக்கு இதே ஃபார்முலா தான். சார் நான் வேலை தேடிட்டுருக்கேன் சார், என்ன வேலை செய்கிறதுன்னு தெரில, எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியலனாலும் இதே ஃபார்முலாவை சொல்லுங்கள். இறைவன் அருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, ஒரு அற்புதமான தொழில் சிறப்பாக கொடுத்துருக்கேன், நான் நலமாக செஞ்சிட்ருக்கேன், அந்த சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னும் நம்ம வேலை செய்யலை. ஸோ அந்த சூழ்நிலையை சிறப்பாக எனக்கு செய்து கொடுத்துருக்க அந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு எப்போ நீங்கள் அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மூடில் இருக்கிறீங்களோ அதற்குண்டான சூழ்நிலைகள், அதற்குண்டான கதவுகள், எந்த வேலை இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃப்ரெண்டு சொல்லுவான், நெய்பர்ஸ் சொல்லுவாங்க, பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லுவான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களை நோக்கி வரும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே உங்களை நோக்கி வரும். எப்போ வரும்னா நம்ம அந்த மனநிலையில் இருக்கணும். அந்த மனநிலைக்கு இந்த அஃபர்மேஷனை சிறப்பாக நீங்கள் போட எப்போ அந்த அஃபர்மேஷன் ஆள் மனசில் டச் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும், உங்களுக்கு அந்த சிறப்பான வேலை கிடைக்கும். இந்த வீடியோனுடைய எண்டில் அந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம தான் காரணங்கிறத ஒரு தொகுப்பு சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் கேளுங்க. ஏன்னா இதை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டு சார் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த வேலை ஒரு சில நேரங்களில் கிடைக்காது, அதுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. அடுத்தது அந்த பிஸ்னஸ். ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொன்னாலைங்க, பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிரானைட் டைல்ஸ் கடை வச்சுருக்காரு. அவங்க மாமனார் பீரியட்லேருந்து அந்த கடையை வச்சுருக்காரு. இவர் மாப்பிள்ளையாக போகிறாரு. அந்த வீட்டில் ஒரு 20 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் வந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் மாமனார் இறந்ததுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் அந்த பிஸ்னஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கடந்த 2 வருஷமாக 3 வருஷமாக அந்த பிஸ்னஸில் லாபம் வரவில்லை. கடன் தொகை, நிலுவைத் தொகை இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரில. இவர் எதிர்பார்த்த பிஸ்னஸ் அந்த தொழிலில் வரல.
ஏன்னா இப்போ வந்து அந்த கிரானைட் டைல்ஸ் மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குது சார், காம்படிஷன் நிறையா வந்துச்சு, என்ன செய்யறதுனே தெரில சார், எனக்கு பிஸ்னஸில் லாபம் வரணும் சார், என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் கேட்டவுடனே அவர் என்ன சார் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, ஏன்னா என் வீடியோவை பார்த்துட்டு அஃபர்மேஷன் பண்ணுறேன்னு சொன்னார். என்ன தான் சார் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன தெரியுங்களா அஃபர்மேஷன் சொன்னார், சார் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய கிரானைட் பிஸ்னஸில் எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் வேணும் சார், அது சிறப்பாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நலமாக இறைவன் கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி, முடிஞ்சு போச்சு, கடன் அதிகமாகும். ஏன்னா அவரோட வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அதாவதுங்க என்ன கேட்டாலும் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறேன், ஏன் கடனை கேட்குறீங்க? நேராக என்ன சொல்யூஷனும் அங்கே போயிடலாம்ல. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி கேட்காதீங்க. நான் இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையில் எனக்கு இந்த லாபம் வரணும், அதுக்கு இவங்க எனக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. அதேமாதிரி இந்த வேலை செய்கிறேன், இவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்கணும், அவங்க ஆர்டர் கொடுத்தா எனக்கு பணம் வரும், இதில் நான் கடன் அடைச்சிடுவேன் அப்படின்னு அஃபர்மேஷன் போடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை? பிஸ்னஸில் லாபம் வரணும், அவ்வளோதானே. கடன் தொகையை கட்டணும், இவ்வளோ தானே உங்கள் ஃபார்முலா. சிறப்பாக சொல்லுங்கள். அதாவது நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா சார், நம்ம ஒரு பிஸ்னஸை பிடிச்சிக்கிறோம், அந்த பிஸ்னஸ்லேருந்தே நான் சம்பாதிக்கணும், அந்த பிஸ்னஸ்லேருந்தே நான் டெவலப் ஆகணும், அந்த பிஸ்னஸ்லேருந்தே சம்பாதிக்கணும், அந்த பிஸ்னஸில் இருக்கிற மேனேஜர்ஸு, ஓனர்ஸு, ஆர்டர்ஸ் அதிலே எனக்கு கிடைக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தவறானதுங்க. அதாவதுங்க நம்ம ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, கிரானைட் பிஸ்னஸ், டைல்ஸ் பிஸ்னஸ், சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அந்த பிஸ்னஸ் இப்போ டவுனாக இருக்குது, வருமானம் 2 வருஷமாக இல்லை. என்ன அஃபர்மேஷன் பண்ணணுன்னாங்க, ரொம்ப சிம்பிள். நான் சந்தோஷப்படுற மாதிரி இறைவனோட அருளால் எனக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸ் நல்ல வருமானத்தோட சிறப்பாக எனக்கு இறைவன் சூழ்நிலையை செயல்படுத்தி கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப நலமாக பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், நல்ல லாபம் வந்துட்டுருக்கு, இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க. இதை வந்து ஆள் மனசில் பதிய வைங்க. அப்புறம் அந்த கடன் கட்டுறது, கடன் ஒரு 12 லட்ச ரூபா இருக்குன்னாரு. அந்த கடன் அப்படிங்கிறதே நெகட்டிவ். அந்த கடனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு இப்படி சொல்லுங்கள், இறைவன் அருளால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை நான் சிறப்பாக செலுத்திகிட்ருக்கேன், அந்த செலுத்துறதுக்கு உண்டான சிறப்பான தொழிலை இந்த இறைவன் எனக்கு அமைச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்க அஃபர்மேஷன். புரியுதுங்களா? நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, எந்த பிஸ்னஸ் செய்கிறீங்களோ அதே பிஸ்னஸில் நான் சம்பாதிக்கணும், அதே பிஸ்னஸில் கடனை கட்டணும், அதே பிஸ்னஸில் நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு பார்க்குறீங்க. அது முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இறைவன்கிட்ட எதை தெரியுங்களா விடுறோம், நான் இதெல்லாம் செய்வேன், ரிசல்ட் மட்டும் இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதையே இறைவன்கிட்ட டிக்ளேர் பண்ணுங்கள். இறைவா, நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழிலை கொடுத்துட்டேன். எந்த தொழில் தெரியாது. இப்போ நீங்கள் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, டைல் ஸ்டாப் வச்சுருக்கீங்க. பட் நீங்கள் கேட்குறது ஒரு அற்புதமான தொழிலை கொடுத்துருக்கீங்க, நல்ல வருமானத்தோடு கொடுத்துருக்கீங்க, நான் சிறப்பாக செயல்படுத்திகிட்ருக்கேன், அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துட்ருக்கீங்க, இறைவனுக்கு நன்றின்னு கேட்டு பாருங்கள். மாற்றம் நடக்கும். என்ன மாற்றம் நடக்கும்? ஒன்றா அந்த கிரானைட் டைல்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக நடக்கும். இல்லையா, அவருக்கு இன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் எங்கே தெரியுங்களா பிளாக் பண்ணுறீங்க? இதுலேயே வரணும், இவன் நல்லா ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவன் ஒரு கதவை, புது கதவை ஓப்பன் பண்ண மாட்டார், ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ண மாட்டார். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. இவர் என்ன பண்ணார், ஒரு 3 நாள் பண்ணார், 7 நாள் பண்ணார், 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். சார், எனக்கு கடன் அதே தான் இருக்குது, பிஸ்னஸும் ஒன்றும் கிடையாது, ஆனால் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது சார் அப்படின்னாரு. இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க சார் அப்படின்னு சொன்னேன். செயல்படுத்த 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 அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதுசான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. டீ ஷாப் ஃப்ரான்சிஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு 11 இடத்துல 12 இடத்துல வச்சுருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதம் அவருக்கு வருமானம் மட்டும் 2 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் மட்டும் வருது. இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த கிரானைட் பிஸ்னஸே இப்போ பண்ணுறதில்ல. ஒரு கடை இருக்குது, பட் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. கூடிய சீக்கிரம் அது வேணாம் சார், நான் இதை மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு பண்ணுறாரு. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் இறைவன்கிட்ட இந்த கிரானைட் பிஸ்னஸ்லேயே எனக்கு வேணும், இதுலேயே எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அதுலேயே சுற்றி சுற்றி சிக்கல்லே இருக்க வேண்டியதுதான். நமக்கு தெரியாது. அந்த பொறுப்பை இறைவன்கிட்ட கொடுங்க. இறைவா, எனக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸை ஒரு நல்ல லாபத்தோடு சிறப்பாக கொடுத்துட்ருக்கேன், நான் நலமாக செஞ்சிட்ருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்த டோர் ஓப்பன் ஆகும். அவருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் 40 நாளில் ஃப்ரான்சிஸ் ஒவ்வொன்றா ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு 11 இடத்துல ஷாப் வச்சுருக்காரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி பணம் வந்தது, என்ன எதுவுமே தெரியல, எல்லாமே பண்ணிட்டார். இன்றைக்கி லாபம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா லாபம் வருது. இதுதாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
அதாவது இறைவன் வந்து நம்ம மனதளவில் என்ன கேட்டாலும் அதை அற்புதமாக கொடுப்பார். புரியுதுங்களா? இவ்வளோ தான் ஃபார்முலா. நம்ம அது தெரியாமல் இது எனக்கு வேணும், ஒரு வேலை செய்வோம், அந்த வேலையில் இவன் எனக்கு இதை தரணும், அவன் எனக்கு இதை பண்ணணும், என் மேனேஜர் இப்படி இருக்கணும், என் கீழே வேலை செய்கிறவன் இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ரிசல்ட் மட்டும் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. கிடையாது, உங்களுக்கு ரிசல்ட் வராது. அனைத்து பொறுப்பையும் இறைவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட்டை சூப்பராக கொடுப்பார். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன்? 2 விதமாக நடக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். தொழில், நல்ல தொழில் கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லை கிடைக்காமையும் போகும். கிடைக்காம போகுங்கிறதுக்கு ஃபார்முலாவுக்கு வரலாம். எதனால் கிடைக்கல? ஏன்னா இந்த 2 நபர்களுக்கு நான் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு இன்சிஸ்ட் அதுதான் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் இந்த தகவலையே நான் சொன்னேன். அதை இப்போ இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரானைட் கடைக்கார் பார்த்திங்கன்னா, அவங்க மாமனாரோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்தார். ஒரு காலகட்டத்தில் நல்ல லாபங்கள் வந்துடுது. மாமனார் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணும்பொழுது பாகப்பிரிவினை வரும்போது அவங்க மச்சாங்கிட்ட, பிரதர்ஸ் கிட்ட, அவங்க மிஸ்ஸஸோட தங்கச்சிக்கிட்ட எல்லாம் ஒரு சண்டை. இன்றைக்கி வரைக்கும் அவங்கள்ட்டலாம் பேசுகிறதில்ல. இன்றைக்கி வரைக்கும் மனசு வருத்தம். இது நடந்து 15 வருஷம் ஆகுது. அதே மாதிரி அந்த கிரானைட் கார் இருக்கார் இல்லைங்க, அவரோட தம்பி, அவங்க மதர்கிட்ட, அவங்க அக்கா கிட்ட எல்லாம் ஒரு சண்டை, ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு முரண்பாடுகள், பேச்சுவார்த்தையே கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த மனநிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் போட்டாலும் எதுவுமே நடக்காது. இவங்க பேசுகிறதில்ல, பேச்சுவார்த்தை இல்லை. ஒருத்தர் யூகேயில் இருக்கிறாரு, ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார், ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாங்க, ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறாங்க. யார்கிட்டையுமே பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டால் அது நடக்காது. என்ன சார், என் தேவைக்கு நான் கேட்குறேன், அன்றைக்கி சூழ்நிலை அது நடந்துருச்சு, அதுக்கு நான் என்ன சார் இப்போ பண்ண முடியும்? அதனால் நான் என்ன சார் அவங்கக்கிட்ட போய் பேச முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. பேச வேண்டாங்க, மனதளவில் பேசுங்க. அந்த அந்த இஷ்யூக்கெல்லாம் எப்போ நீங்கள் 0 பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான் இது நடக்கும். கொஞ்சம் புரிய மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. அந்த கிரானைட் கார் இருக்கா இல்லைங்க, அவருக்கு மாமனார் மேலே கோவம், அவங்க மச்சான் மேலே கோவம், அவங்க மிஸ்ஸஸோட தங்கச்சி மேலே கோவம். ஏன்னா பாகம் பிரிக்கும் பொழுதுக்குள்ளே, ஏன்னா மாமனார் பிஸ்னஸ் கேரி ஓவர் பண்ணதுனால ஒரு பிஸ்னஸில் அவர் இறந்த உடனே ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் ஒரு மன வருத்தம். அதேமாதிரி அவங்க கூட பிறந்த தம்பி மேலே கோவம், அவங்க அம்மா மேலே கோவம், இத்தனை கோவத்தை வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் கடந்து வந்துட்டார். அதில் ஒரு சிலர் உயிரோடு கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸ் அவர்கிட்ட கரெக்டாக இல்லை. காரணம் என்னென்னா, அவர் எப்பப்போ அவங்களெல்லாம் நினைக்கிறாரோ, ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறாரோ, இல்லை ஏதாவது அவங்களோட ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லும் பொழுதோ இவரோட மனசு பார்த்திங்கன்னா வலிக்குது, மனம் பாதிப்படையுது. ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. பேச்சுவார்த்தைகள் கிடையாது, ஆனால் மனசில் அவ்வளோ வருத்தம், ஒரு மன உளைச்சல், ஒரு வேதனையை வச்சுருக்கிறார். ஸோ உங்களுக்கு எந்த வேலை வேணும், எந்த தொழில் வேணும், லாபம் வேணும்னு சொன்னால் பல நபர்களை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த தொழிலில், அந்த பிஸ்னஸில், வீட்டில், உறவு முறையில், நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பேரை கடந்து வந்திருப்போம். அந்த சூழ்நிலை இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மச்சான் மேலே ரொம்ப கோபம். ஃபஸ்ட்டு ஒன்று நினைக்கணும், ஒரு மச்சானுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ராவர்சி வருதுன்னா நீங்கள் செஞ்சது அவருக்கு பிடிக்கல, அவர் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல. ஸோ காரணம் யார்? நானும் ஒரு காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. எவ்வளோ தான் காரணம். ஆனால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், அவங்க மச்சான் அப்படி பேசிட்டார் சார், அன்றைக்கி ஒரு வார்த்தை அப்படி பேசிட்டார், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து அப்படியே காதில் கேட்டுகிட்டே இருக்குது, அது நினைக்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தூக்கி போடுங்க. இதெல்லாம் எங்கே தெரியுங்களா, இந்த மாதிரி பல சுமைகளை நீங்கள் வைக்க வைக்க உங்கள் மனசில் இதை லோட் பண்ண உங்களோட வியாபாரம், உங்களோட தொழில், உங்களோட வருமானம் தான் பாதிக்கப்படும். ஓகேங்களா? சிம்பிளாக அன்பு தியானம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லிங்க் அனுப்பியிருக்கேன், சிறப்பாக பாருங்கள். அன்பு தியானம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. அவருக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். அவங்க மச்சானை நினச்சிக்கங்க, அவங்க பேரை சொல்லுங்கள். ஏதோ நான் சூழ்நிலையினால நான் நிறைய பேசிட்டேன்ப்பா, அவர் பேரை சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீயும் ஏதோ தெரியாமல் தான் பேசியிருப்ப, வேணும்ன்ட்டு பேசியிருக்க மாட்டேன். இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ. இவ்வளோ தாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி என்ன ஒரு 5 நபர்கள் இருப்பாங்களா, ஒரு 6 பேர் இருப்பாங்களா, அவங்க மாமனார், அப்புறம் கூட பிறந்தவங்க, அவங்க மிஸ்ஸஸோட சிஸ்டர், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த அஃபர்மேஷனை போடுங்க. ஏன்னா நமக்கு இப்போ சொல்யூஷன் வேணும். அந்த நபரை நினச்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு சாரி கேளுங்க. நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு அவங்க பேரை சொல்லிவிட்டு நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, இறைவனர்களால் நீங்களும் நல்லா இருக்கணும்னு ப்ளஸ் பண்ண ஒரு 3 நாள் 7 நாளில் உங்கள் மனசில் அவங்களுக்கு மேலே இருக்கிற கோபம், வருத்தம், துக்கம், வேதனை போயிடும். ஒன்ஸ் அந்த துக்கம், வேதனை போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸில் கேட்குறீங்களோ, வேலைக்கு கேட்குறீங்களோ அது சிறப்பாக நடக்கும்.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ காலையில் அந்த 5 பேர் மேலே ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லையோ நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க. நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீயும் வேணும்ன்ட்டு செய்யலை, இது சூழ்நிலையினால தான் பண்ணிட்டேன், இறைவனர்களால் நீ ரொம்ப நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தேவைகள், இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோடு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்க, அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்க, இறைவனுக்கு நன்றி நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான தொழில். இறைவன்கிட்ட கேட்கும் பொழுதுங்க, நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துட்டேன், இந்த வேலையை தேர்ந்தெடுத்துட்டேன், இதில் எனக்கு வருமானம் வரணும்னு கேட்காதீங்க. ஜென்ரலாக அதை இறைவன்கிட்டே விட்டுடுங்க. எனக்கு அதிக வருமானம், நல்ல வருமானம், மனதளவில் நிறைவான வருமானம், ஒரு அற்புதமான தொழிலை கொடுத்துருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த இறைவன் அள்ளி கொடுப்பார். இதுதாங்க உண்மை. சிறப்பாக செயல்படுத்துங்க. ஒரு நல்ல மாற்றம், சிறப்பான முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். நீங்கள் நினச்ச வேலை, நினச்ச தொழில் அற்புதமாக அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.